ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்மளோட ரெகுலரான ஸ்பாட்டான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் தான் வந்திருக்கும். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டேங்க. ஒரு ஸ்பெஷலான டேல ஒரு ஸ்பெஷலான ஜேர்னி பண்றதுக்காக தான் வந்திருக்கும். இன்னைக்கு மார்ச் 12 நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா ஒரு 10 வந்தே பாரத்தை இனாகிரேட் பண்ணி வைக்கிறாரு. அந்த 10 வந்தே பாரத்ல நம்ம சதர்ன் ரயில்வே அதாவது சென்னைக்கு ஒரு வந்தே பாரத் அலாட் ஆயிருக்கு. வண்டியோட நம்பர் பாத்தீங்கன்னா 20664 மைசூர் சென்னை மைசூர் வந்தே பாரத். ஆக்சுவலா இன்னைக்கு இனாகிரேஷன் பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து நடக்குது. ஸோ அந்த இனாகிரேஷன் ஜேர்னில பண்ணலாம்னு சொல்லி வந்தாச்சு. இந்த ஜேர்னிக்கு நம்மளுக்கு ஸ்பெஷலான பாஸும் கிடைச்சிருக்கு. இனாகிரேஷன் சாவனியர் டிக்கெட்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுல தான் இந்த ட்ரெயின்ல ஜேர்னி பண்ண போறோம். வாங்க ஸ்டேஷனுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு வண்டியோட ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும். எடுத்து முடிச்சுட்டு ஜேர்னி போக 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 டீடைல்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போற அந்த மைசூர் இனாகிரேஷன் வந்தே பாரத். இன்னைக்கு பாத்தீங்களா புத்தம் புதுசா சாஃப்ரான் கலர்ல டெக்கரேஷன் பாத்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்ல செம்ம பலமா இருக்கு. நம்ம இனாகிரேஷன் வந்தே பாரத் இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 6ல இருந்து தான் கிளம்புது. ட்ரெயின் அங்க கிளம்புதுன்னு சொல்லிட்டு ஒரு எம்டி ரேக் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. இந்த வண்டிக்கும் இந்த ஸ்டேஷனுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்போ நல்லா இனாகிரேஷன்னால எப்பவுமே ஒரு ரேக் நிக்க வைப்பாங்க. இன்னைக்கு வந்து இந்த ரேக் நிக்க வச்சிருக்காங்க. இங்க நம்ம இந்த இனாகரல் வந்தே பாரத்துக்கு உண்டான ஸ்பெஷல் பிரிவிலேஜ் பாஸ் இதுதான். இந்த இனாகரல் ஜர்னி பாத்தீங்கன்னா நம்ம வந்து C3 கோச்ல தான் டிராவல் பண்றோங்க. ஏறனோடனே கொடுக்குற ரெகுலர் அம்யூனிட்டிஸ் அந்த வாட்டர் பாட்டில் நியூஸ் பேப்பர்லாம் கொடுத்தாச்சு. இன்னும் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு வண்டி கிளம்புறதுக்கு. அப்படியே நாங்கள் கேப்டன் போடுவோம். நம்ம இந்த இனாகிரேஷன் ஜர்னி பாத்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் டிலேல டிபார்ட் ஆயிடுச்சு. ஷெட்யூல் வந்து 9:15, நம்ம ட்ரெயின் 9:40 கிளம்பிடுச்சு. இதுக்கு அடுத்த ஷெட்யூல் ஆல்ட்டு பாத்தீங்கன்னா காட்பாடி தான். இங்க இருந்து நம்மளுக்கு ஜோலார்பேட்டை வரைக்கும் 130 ஸ்ட்ரெச் பர்மிட்டட் ஸ்ட்ரெச். நம்ம ட்ரெயின் 130 கண்டிப்பா டச் பண்ணோம் காட்பாடிக்குள்ள. நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆனவொடனே ஃபர்ஸ்ட் இனாகுரல் ஸ்நாக்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. தென் முறுக்கு, கடலை பருப்பி இந்த மாதிரி வந்து 5 ஐட்டம் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இனாகுரல் இந்த வந்தே பாரத் பாத்தீங்கன்னா பெரம்பூர் தாண்டனே அந்த ஹிட்டான 130 ஸ்பீடு டச் பண்ணியாச்சு. எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா தெரியும் 130ல தான் நம்ம வண்டி க்ரூஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. இப்போ 51 கிராஸ் ஆயிருக்கு.
இன்னைக்கு இனாகரல்ன்றனால நம்ம விபி வந்து சென்னையில் மார்னிங் 9:50 கிளம்புச்சு. நார்மல் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock போல் மைசூர்லேருந்து கிளம்பி இங்கே 12:20க்கு சென்னை ரீச் ஆகிட்டு திருப்பி ஈவினிங் 5க்கு கிளம்பி நைட்டு மைசூர் ரீச் ஆகிற மாதிரி ஷெடியூல். ரிவர்ஸ் டைரக்ஷனில் இந்த வந்தே பாரத் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஒரு வந்தே பாரத் சென்னையிலேருந்து கிளம்புதில்ல, அது மார்னிங் சென்னையிலேருந்து கிளம்பி மத்தியானம் மைசூர் போயிட்டு திருப்பி மத்தியானம் மைசூர்லேருந்து கிளம்பி நைட்டு சென்னை வரும். இது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். மார்னிங் மைசூர்லேருந்து கிளம்பி மத்தியானம் சென்னை வந்து திருப்பி ஈவினிங் சென்னையிலேருந்து கிளம்பி நைட்டு மைசூர் போகிற வந்தே பாரத் இது. இனாகரேஷன்னாலே கவனிப்பு பலமா இருக்கும். வந்தே பாரத்லாம் சொல்லவே தேவையில்ல. இப்பதான் வெல்கம் கிட் கொடுத்தாங்க. வெல்கம் கிட்லாம் முடிச்ச உடனே கொதிக்க கொதிக்க வந்தே பாரத் பிராண்டிங் போட்ட கப்பில் ஒரு டீ. இந்த வந்தே பாரத்துக்கு ஸ்பெஷலாக கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மிக்சிங் பவுடர் போட்டு தனித்தனியாக கொடுப்பாங்க. பட் ஆனால் இதில் வந்து இவங்களே மிக்ஸ் பண்ணி கப்பில் டீயாக ஊற்றி கொடுத்துட்றாங்க. லால் பாகா என்னடா புளியை கேட்டால் புளியோதரையை கொடுக்குறீங்க. बेटा खाने ही आते अच्छा ये लोग सारे पैसे में बैठ करते हैं 11 மணியில வந்துடுறா. तो फिर एक बात बताइए अरे मैं कह रहा हूँ मेरे को एडमिन बना दे, लड़कों को ऐड करना है भाई. ஒரு 16 minutes டிலேல நம்மளோட ஃபர்ஸ்ட் ஷெடியூல் காட்பாடி ரீச் பண்ணியிருக்கோம். ஷெடியூல் வந்து 10:48, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:04 ஆகுது. இந்த வந்தே பாரத்தோட ஸ்பெஷாலிட்டி சொல்லிடுறாங்க. நார்மல் வந்தே பாரத்தில் ஒயிட் கலரில் இருக்கும். இந்த வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் கலர். நம்ம தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் சாஃப்ரான் வந்தே பாரத் இதுதான். காட்பாடி தாண்டோடனே லஞ்சு கொடுத்துட்டாங்க. சப்பாத்தி, குருமா, கேசரி, அப்பளம், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், தயிர் போட்டுருங்களேன். இவர் பாருங்களேன், தின்ற நேரத்தில் வீடியோ எடுத்து திரும்பவே மாட்டாங்க மக்களே. இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எம்டி பெங்களூர் வரைக்கும் போக போறதில்ல. எங்க ஜோலார்பேட்டையிலே இறங்கிட போறோம். வந்தே பாரத்தோட புது இனாகரல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கறதுக்காக தான் இந்த வண்டியில வந்தோம். ஜோலார்பேட்டையிலே இறங்கிட்டு இங்கே தான் ரிட்டர்ன் சென்னைக்கு தான் போக போறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான பிக் வந்தே பாரத் ஃப்ரண்ட்ல எடுத்தாச்சு.
ஃபைனலாக பார்த்தீங்க நம்ம அந்த எஸ்எம்இடி பெங்களூர் அதாவது மைசூர் வந்தே பாரத்துக்கு டாடா காமிச்சிட்டு வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு ஸ்பெஷல் மெமோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே சோழர்பேட்டை விட்டு அடுத்த ஸ்டாப் டைரெக்டாக சென்னை சென்ட்ரல் தான். ஸோ இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்காக ஸோ இந்த ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு சூப்பரான ஜேர்னியாக தான் இருந்திருக்கும். இனாகிரேஷன் ஜேர்னியை கவர் பண்ணோம்னு சொல்லி வந்தோம். சென்னையில ஜோலார்பேட்டை வரைக்கும் 130 ஸ்டெச்சை ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஷார்ட்டான வீடியோ தான் இருந்திருக்கும். இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுறேங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டுக்கோங்க. அடுத்தடுத்து சூப்பரான ஜேர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்கு. டடா.